Some basic concepts of chemistry இருந்து 21 question பண்ணலாம் பாருங்க. The following data are obtained when dinitrogen and dioxygen react together to form different compounds சொல்லியிருக்காங்க. Mass of dinitrogen, mass of dioxygen. பாருங்க mass of dinitrogen. இங்க வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த dinitrogen N2 இது 14 கிராம் இருக்கு. ஆக்சிஜன் வந்து O2 இப்படி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு டைம் இங்கே வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இது 14 கிராம், இது 16 கிராம் இருக்குது. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 14 கிராம் N2 அப்படியே எடுத்துட்டோம்னா 32ன்றது என்ன வருது நமக்கு 16க்கு டபுளாக வரதுனால O2க்கு டபுள்னு போட்டுக்கலாம், 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் கேஸ். தேர்டு பாருங்கள் 28 கிராம் இருக்குல்லையே, 28ன்றது 14 கிராமுக்கு N2ன்னு போட்டோம்னா 28க்கு ஒரு இன்ட்டு 2 போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு இந்த O2 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 16 டபுளாக இருக்குன்னா 32 O2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிங்க. அதே மாதிரி ஃபோர்த் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 28 N2 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் 14 போட்டுருவோம். இது வந்து 8ன்றது 16 வந்து 5 டைம்ஸில் இருக்குது. அப்போ O2 வந்து 5 டைம்ஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் N2 கம்பைன் வித் ஒரு டைம்ஸ் ஆஃப் O2, இங்கே ஒரு டைம்ஸ் ஆஃப் N2 கம்பைன் வித் 2 டைம்ஸ் ஆஃப் O2, இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் N2 கம்பைன் வித் 2 டைம்ஸ் ஆஃப் O2 இப்படி வந்திருக்கு. இங்கே 5 டைம்ஸ் வந்திருக்கு. எல்லாமே மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விச் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் இஸ் ஒபேட் பை தி above experimental dataனா law of multiple proportion அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு வந்து law of multiple proportion போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இது புரிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து போலாம் பாருங்க. 1 கிலோமீட்டர் இஸ் how many millimeter கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தெரியும். அடுத்து வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மீட்டர் வந்து 1000 மில்லிமீட்டர் தெரியும். அப்போ இந்த 1 மீட்டர் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 1 கிலோமீட்டருக்கு என்ன வருது பாருங்கள், 10⁻³ இன்ட்டு 1 மீட்டர் வந்து 10⁻³ மில்லிமீட்டர் வருது. அப்போ 10⁻³ இன்ட்டு 10⁻³ 10⁻6, ஸோ 10⁻6 மில்லிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 1 கிலோமீட்டர்ன்றது 10⁻6 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 1 கிலோமீட்டர் எத்தனை பிகோமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மீட்டர்ன்றது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10⁻12 பிகோமீட்டர். அப்போ இந்த 1 மீட்டரை கொண்டு போய் இந்த 1 கிலோமீட்டர் கொண்டு 10⁻³ மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த மீட்டர் பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த 10⁻³ அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து மீட்டர் எழுதும் போது 10⁻12 பிகோமீட்டர்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்போ 10⁻³ இன்ட்டு 10⁻12 10⁻15 வரும். 10⁻15 பிகோமீட்டர்னு கிடச்சிருது. அப்படின்னா வந்து 1 கிலோமீட்டர் வந்து 10⁻15 பிகோமீட்டர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? செகண்ட் வந்து மில்லிகிராம், 1 மில்லிகிராம் எத்தனை கிலோகிராம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது எழுதலாம் பாருங்கள். இப்போது 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு எவ்வளோன்னா நம்ம இப்படி எழுதலாம், 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 1 கிராம் ஈக்குவல் டு 10⁻³ மில்லிகிராம்னு எழுதிக்கலாம். 10⁻³ மில்லிகிராம்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 10⁻³ கிராம்னு தெரியும். 10⁻³ கிராம்னு தெரியும். அப்படின்னா இந்த 1 கிராம் வேல்யூ கொண்டு வந்து இங்கே கிராமில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு இந்த 10⁻³ அப்படி எழுதிட்டு கிராம் பிளேஸில் ஒரு 10⁻³ மில்லிகிராம் போட்டுக்கோங்கப்பா. இப்போ இந்த 10⁻³ இன்ட்டு 10⁻³ வரும் 10⁻6ன்னு வந்துடும். அப்படின்னா 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 10⁻6 மில்லிகிராம் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? சரி, அப்படின்னா இந்த 10⁻6 அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 10⁻−6 ஆயிருமா. அப்போ 1 மில்லிகிராம் ஈக்குவல் என்ன வருது, 10⁻−6 கிலோகிராம் கிடைக்கிது. அப்படின்னா 1 மில்லிகிராம் வந்து 10⁻−6 கிலோகிராம்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நேனோகிராமில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 10⁻9 நேனோகிராம்னு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி 1 கிராம்ன்றது எத்தனை மில்லிகிராம், 10⁻³ மில்லிகிராம். அப்போ 1 கிராம் பிளேஸில் 10⁻³ மில்லிகிராம் போட்டுட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் 10⁻9 நேனோகிராம். இந்த 10⁻³ இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 10⁻9 இன்ட்டு 10⁻−3 நேனோகிராம் வந்துடுதா. அப்போ 10⁻9 10⁻−3 கூட்டா 10⁻−6. சரியா? 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 10⁻−6 நேனோகிராம் வந்துடும். சாரி, 10⁻+6ன்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, அப்படின்னா வந்து 1 மில்லிகிராம் வந்து 10⁻6 நேனோகிராம் போட்டுக்கலாம். 6 நேனோகிராம் போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்து 1 மில்லி லிட்டர் எத்தனை லிட்டர்னு கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர், 10⁻³ மில்லி லிட்டர் தெரியும். அப்படின்னா 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 10⁻³ லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் சொல்லுங்கள், இந்த 10⁻³ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10⁻−3. ஸோ 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் 10⁻−3 லிட்டர் வந்துடும். அப்படின்னா 1 மில்லி லிட்டர் வந்து 10⁻−3 லிட்டர் வருது. அடுத்து டெசிமீட்டர் கியூபில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டெசிமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்
டெசிமீட்டருக்கும் ரிலேஷன் எழுதணும். சரிங்களா? அதாவது 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், அதே மாதிரி 1 மீட்டர்ன்றது இந்த டெசிமீட்டரில் 10 டெசிமீட்டர் அப்படி எழுதணும். அப்படின்னா 100 சென்டிமீட்டர்ன்றது தான் 10 டெசிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்படி எழுதிக்கணும். அப்படின்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 டெசிமீட்டர்னு எழுதுனீங்கன்னா, அப்படின்னா 100 சென்டிமீட்டர் தான் 10 டெசிமீட்டர் அப்படி எழுதுனா, அப்போ இந்த 100 இந்த 10 கேன்சல் பண்ணால் 1/10 வந்துடுமா? அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 டெசிமீட்டர்னு வந்துடும். அடுத்து 1 மில்லி லிட்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப். 1 மில்லி லிட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 1 சென்டிமீட்டர்ன்றது 10⁻³ டெசிமீட்டர் தானே? சரி 1/10 டெசிமீட்டர் தானே? அப்போ 1 சென்டிமீட்டர் பிளேஸில் 1/10 டெசிமீட்டர் ஹோல் கியூப்னு போட்டுக்குங்க. அப்போ இந்த 10 கியூப் மேலே போச்சுன்னா 10⁻³ வந்துடும். அப்படின்னா 10⁻³ டெசிமீட்டர் கியூப்னு வந்துடும். அப்படின்னா 1 மில்லி லிட்டர்ன்றது 10⁻³ டெசிமீட்டர் கியூப். ஸோ இப்போ இங்கே 1 மில்லி லிட்டர்ன்றது 10⁻³ டெசிமீட்டர் கியூப்னு எழுதிக்கலாம் ஆன்சரில்.